ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு ஈஸி அக்கௌண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது அக்கௌண்டிங் கான்செப்ட்னா என்ன. இப்போ நான் கூகுளில் டைப் பண்ணேன் அக்கௌண்டிங் கான்செப்ட், இதுதான் வந்தது. ஓகேயா? இது நம்ம ஒரு கான்செப்டையும் நான் பொறுமையாக சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு 15 மினிட்ஸ் போகும், 15 நிமிஷம் முழுக்க முழுக்க தமிழ்லேயே சொல்கிறேன், வித் சம் எக்ஸாம்பிள். ஓகேயா? கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸும் இருக்கும். சரி, நம்மளோட கான்செப்ட்னா என்ன? அதாவது நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன கிரிக்கெட் கேம் விளையாடினா கூட அது சின்ன ரூல்ஸ் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் இப்போ +2 முடிக்கிறீங்க, அப்புறம் பிகாம் முடிக்கிறீங்க, ஒரு கம்பெனி போய் ஒர்க் பண்ணிங்கன்னா, அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது ஒரு கான்செப்டில் வச்சு மெயின்டைன் பண்ணணும். இப்போ குக்கிங்க்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, கரெக்டாக? அதே மாதிரி டாக்டர் ப்ரொஃபஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் என்ன இஷ்யூன்னு கேட்டு, அதுக்கப்புறம் தான் they will start doing some diagnosis or they will start doing some இது மெடிசன் ஆர் சர்ஜரி, கரெக்ட்? அதே மாதிரி கான்செப்ட்ங்கிறது அதுதான் ஃபண்டமெண்டல் ஆர் ஃபவுண்டேஷன். ஓகேயா? கிளியர்? சரி, இப்போ நம்ம இது ஒன்றுத்துக்கும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு நம்ம கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா என்னென்னு பார்க்கலாம். கோயிங் கன்சர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கன்சர்ன் போயின்னு இருக்குன்னு அர்த்தம். போயின்னு இருக்குன்னா அந்த இடத்துல கோயிங்க்கு வந்து போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, அதாவது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேயா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க. இப்போ சென்னையில் ஃபீனிக்ஸ் மால் போகிறீங்க, இல்லாட்டி எக்ஸ்பிரஸ் மால் போகிறீங்க. ஓகேயா? ஒரு டிஷர்ட் வாங்குறீங்க. இப்போ இந்த மாதிரி டிஷர்ட் வாங்குறீங்க, சைஸ் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை இது ட்ரையல் ரூம் போய் செக் பண்ணுறது. அவங்க என்ன சொல்கிறாங்க? சார், டேமேஜ் எதுவும் இல்லாமல் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஓகேயா? சரி, நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, அப்புறம் மாற்றிக்கிறீங்க, மாற்றலை, அது முக்கியம் இல்லை. இப்போ இந்த கிளாஸில் இந்த 3 நாள் வெயிட் பண்ணீங்கல்ல, என்ன பேசிஸில் வெயிட் பண்ணீங்க? அந்த கடை அங்கே இருக்கும். ஓகே, அந்த ஓனர் வில் கண்டினியூ டு டூ த பிஸ்னஸ், கரெக்ட்? அண்ட் சப்போஸ் அந்த 3 நாளுக்குள்ளே இன்னொருத்தர் கை மறுநாள் கூட, அதாவது ஓனர்ஷிப் மறுநாள் கூட, த பிஸ்னஸ் வில் கண்டினியூ. அப்போ நீங்கள் போய்ட்டு அந்த டிஷர்ட்டை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்களே. ஸோ அந்த 3 நாள் நீங்கள் வெயிட் பண்ணீங்களா மைண்டில், தட் இஸ் கால்டு கோயிங் கன்சர்ன். தட் மீன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது த கம்பெனி வில் கண்டினியூ டு டூ தர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணோம். சார், அது எப்படி சார் அது அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு எப்போதுமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்குது, இந்த ஃபோன் கவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோன் கவர் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 1000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் ஒரு வாரம் வந்து 10 தான் போகிறது, அடுத்த வாரமும் ஒரு 20 தான் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கப்புறம் விற்கவே ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அது மாதிரி பிஸ்னஸ் ஓனரும் அவ்வளோ சீக்கிரம் அவர் க்ளோஸும் பண்ண மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் வில் கண்டினியூ. தே வில் ட்ரை தர் பெஸ்ட் டு கண்டினியூ த பிஸ்னஸ் ஆர் செல் த ப்ராடக்ட், கரெக்ட்? அதனால் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா, இப்போ கிளிக் பண்ணுறேன், அதாவது you have to prepare the financial statements on the assumption the business may continue its operation. ஓகேயா? ஸோ இதுதான் நான் சொன்ன இந்த ஃபீனிக்ஸ் மால் டிஷர்ட் எக்ஸாம்பிள். ஓகேயா? அடுத்தது முடியலாம். ஓகே, அடுத்தது வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். இது இங்கே இருக்குது. ஓகேயா? பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஓகே, இது வந்து சொல்லலாம். இப்போ ஏ வந்து பிக்கு பணம் லோன் கொடுத்துருக்காரு. ஓகே, அப்போ அந்த லோன் அவுட்ஃப்ளோவா இன்ஃப்ளோவா அது மாதிரி கேட்கலாம். இல்லாட்டி ஏ குட்ஸ் விற்றுருக்காரு பிக்கு, அது பர்ச்சேஸா சேல்ஸா? அப்போ நீங்கள் என்ன கேட்கணுன்னா, சார் என்ன சார் ரொம்ப ஈஸி சார், ஏக்கு சேல்ஸு பிக்கு பர்ச்சேஸ் அப்படி சொன்னால் அதுதான் கரெக்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏ பிக்கு விற்றுருக்காருன்னா நீங்கள் யாரோட புக்ஸில் அப்படின்னு கேட்கணும். ஓகேயா? ஏன்னா ஏவோட புக்ஸில் சேல்ஸாக இருக்கலாம், பியோட புக்ஸில் பர்ச்சேஸாக இருக்கலாம். ஓகே, சரி, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் டஃப்பாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் பிஸ்னஸ் ஓனர். ஓகேயா? நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க பிஸ்னஸ்க்கு. லெட் அஸ் சே 1 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க. ஓகே, இப்போ அந்த 1 லட்ச ரூபா கேஷ் வரவா செலவா? நான் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கோங்க, நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்கள். பணம் வரவா செலவா?
எல்லாரும் முக்கால்வாசி பேர் செலவுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க கைய விட்டு பணம் எடுத்து போட்டிருக்கீங்க பிஸ்னஸில் 1,00,000. ஆனால் இல்ல. நான் சொன்ன முதல்ல ஏபி தான். யாரோட புக்ஸில் கேட்கணும். ஏன்னா, எப்போதுமே நம்ம புக்ஸ் மெயின்டெயின் பண்ணும்போது, அந்த இண்டிவிஜுவல், அந்த பார்ட்னர், அந்த ஷேர் ஹோல்டர் அவங்கலாம் வந்து கணக்கிலே வராது. இந்த பிஸ்னஸ் தான் கணக்கில் வரும். அப்ப நீங்களே ஓனரா இருந்தாலும் சரி, நீங்களே அதுக்கு கணக்கு எழுதி அக்கவுண்டன்ட்டா இருந்தாலும் சரி, ஓகேயா? அப்ப அது பிஸ்னஸ்க்கு இன்ஃப்ளோ. சார் எப்படி சார் இது அப்படின்னா, ஏன்னா இப்ப நீங்களே இந்த மாரி முதலாளி சேர்ல உட்காந்துன்ட்டு, அவர் அக்கவுண்ட்ஸ் சேர்ல போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு பணம் வரவு வைக்கிறீங்க. நான் சொல்லும்போதே வரவுன்னு அப்படின்னா, பிஸ்னஸ் ஆங்கிள்ல சம்படி ஹஸ் இன்வெஸ்டட் மனி. ஓகேயா? ஓனர் ஆர் பார்ட்னர். அதில் இட் ஸோ ஹேப்பன்ட் நீங்களே தான் அதுக்கு அக்கௌண்டன்ட், நீங்களே தான் அதுக்கு ஓனர். அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அது வந்து இன்ஃப்ளோவா, அவுட்ஃப்ளோவா சொல்லிட்டு. ஆனால் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா அந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்க்கணும். ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பிஸ்னஸ் ஆங்கிளில். இப்போ நீங்கள் அங்கே தான் பணம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தான் ஓனர். உங்கள்கிட்ட கல்லா பெட்டி திறந்து பணம் எடுக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் ஆங்கிளில் அது அவுட்ஃப்ளோ, உங்களுக்கு வேணால் இன்ஃப்ளோ. ஓகேயா? ஸோ நீங்கள் டிரான்சாக்ஷன் எழுதும்போது ஓகே, ஆல்வேஸ் லுக் அட் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ அதை பார்க்கலாமா என்ன இருக்குன்னு நீங்கள்? In terms of business criteria concept, a business is distinct economic entity from its owners. அதான் சொன்னேன். ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு. அண்ட் ஓனரே அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கணக்கு எழுதும்போது பிஸ்னஸ் ஆங்கிளில் தான் எல்லாமே பார்க்கணும். ஸோ அந்த போட்ட 1,00,000 இருக்குல்ல, நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள், அது வந்து வரவு, அது வந்து இன்ஃப்ளோ அந்த பிஸ்னஸ். ஓகே, கேபிட்டல் வந்திருக்கு. ஓகேயா? அதனால் நீங்கள் அந்த என்ட்ரி போடும்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவீங்க. சார் பணம் உள்ளே வந்திருக்கு. பணம் வெளில போடுறது போக மாட்டீங்க. ஏன்னா உங்கள் புக்ஸ் கிடையாது, பிஸ்னஸ் புக்ஸ் தான். நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க, ஆனால் பிஸ்னஸில் வந்திருக்கு பணம். ஓகேயா? அடுத்தது மேட்சிங் கான்செப்ட். இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபோன் விற்கிறேன். ஓகே, அதில் சே 10,000 வாங்கிட்டு 15,000 விற்கிறேன். ஸோ 5,000 ப்ராஃபிட். ஓகேயா? 10 ஃபோன் விற்றுருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு. அப்போ 5,000 இன்ட்டு 10, 50,000 ருபீஸ் ப்ராஃபிட். ஓகேயா? இந்த 50,000 ப்ராஃபிட்டுக்கு என்னெல்லாம் செலவு ஆனதோ எல்லா செலவையும் எழுதணும். எல்லா செலவும், அதாவது உங்களுடைய கடை வாடகையிலேருந்து, சேலரியிலேருந்து, ஓகே, எலக்ட்ரிசிட்டியிலேருந்து, நீங்கள் சின்ன கடை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வேறு என்ன செலவானதோ, அதாவது செலவு ஆகலைன்னா கூட, அதாவது நீங்கள் பணம் அடுத்த மாதம் தருவீங்கன்னு சொல்லுவீங்க, அது அக்ரூவலில் வரும். பட் இருந்தாலும் அது அக்ரூவல் கான்செப்டில் ஐ மீன். இப்போ மேட்சிங் கான்செப்ட்ங்கிறது இந்த ரெவின்யூ வரத்துக்கு உண்டான எல்லா செலவுமே அதில் எழுதணும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அது கொண்டு எதாவது வந்ததுன்னா, ஓகே, நீங்கள் எதாவது பேக்கேஜிங் பண்ணீங்க, அந்த பேக்கிங் காஸ்ட். இப்போ பார்க்கலாம். இப்போ ஸோ மேட்சிங் கான்செப்ட்னா த கான்செப்ட் ஸ்டேட்ஸ் இங்கே இருக்குது. த ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அ டிரான்சாக்ஷன் ஷுட் பி இன்க்ளூடட் இன் த சேம் அக்கௌண்டிங் பீரியட். அதான் சொன்னேன். ஸோ நீங்கள் 10,000 கொடுத்து 15,000 விற்றீங்கன்னா ஒரு மாதத்தில் 10 ஃபோன். ஸோ அந்த 10 ஃபோனுக்கு உண்டான எல்லா காஸ்ட்டுமே வரும். தட் இஸ் கால்டு மேட்சிங் கான்செப்ட். ஓகேயா? ஒன்றே நான் சொல்லிடுறேன், அக்ரூவல் கான்செப்ட். இது இப்போ இதே இந்த ஃபோன் கடையில் இருக்குது. உங்கள்கிட்ட 2 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுத்துட்டீங்க, இன்னொரு ஸ்டாஃப்க்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் டைட்டாக இருக்குது. இல்லை 2 பேருக்கும் பாதி பாதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் அங்கே கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தர் கொடுக்காமல் இருக்க முடியாது. 2 பேருக்கும் இல்லாட்டி 15,000 சம்பளம். ஓகே, ரெண்டும் பாதி பாதி கொடுத்தீங்க. அப்போ அந்த மாத செலவில் எவ்வளோ சேலரின்னு வரும்? இந்த பாதி பாதி அமௌண்ட் வருமா, ஃபுல் அமௌண்ட் வருமா? அகெயின் வீடியோ பாஸ் பண்ணுங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபுல் அமௌண்ட் வரும். ஏன்னா இந்த ஃபோனை நீங்கள் 10 ஃபோன் விற்றீங்கல்ல, 50,000 வந்ததில் ப்ராஃபிட். இந்த 50,000 ப்ராஃபிட்டுக்கு அந்த 2 ஸ்டாஃபும் ஃபுல் மந்த் ஒர்க் பண்ணாங்க. கரெக்டாக? சரி, அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். ப்ராஃபிட் வருது வரலங்கிறது முக்கியம் இல்லை. சப்போஸ் லாஸ் ஆச்சு, இல்லாட்டி உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாச்சு, இல்லாட்டி ப்ராஃபிட்டே வரலைனால் கூட அந்த 2 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் அடுத்த மாதம் வேணால் நீங்கள் ஸ்டாஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லாட்டி குறைச்சிக்கலாம், அது வேறு விஷயம். அந்த மாதத்துக்கு 2 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணாங்க. கரெக்டாக? அப்போ 2 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணினால் ஓகே, இப்போ அவங்களுடைய ஃபுல் சேலரியும் கணக்கில் வரணும். நீங்கள் பாதி பே பண்ணியிருந்தால் கூட. ஓகேயா?
அக்ரூவல் கான்செப்டை பார்க்கணும். The accrual concept states that revenues and costs recognized as they are received or spent. So regardless of financial movement. அதாவது கேஷ் பே பண்ணலாம்னா கூட ஓகே அது செலவில் வரும். ஓகேயா? ஸோ இதுதான். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வந்து கோயிங் கன்சர்ன் ஃபெனிக்ஸ் மால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நாள் வெயிட் பண்ணுறீங்க, அந்த 3 நாளில் வந்து கடை அங்கே இருக்கும்னு சொல்லிட்டு, தட் இஸ் ஆல் கோயிங் கன்சர்ன். ரெண்டாவது பிஸ்னஸ் என்டிட்டி, நீங்களே ஓனராக இருந்தாலும் நீங்களே அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் 1,00,000 ரூபா பணம் போட்டால் ஓகே அப்போ பிஸ்னஸ்க்கு வரவு. ஓகேயா? மூணாவது மேட்சிங் கான்செப்ட், அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் அதனுக்கு உண்டான எல்லா காஸ்ட்டையும் அதில் வந்துடணும். ஓகேயா? நாலாவது அக்ரூவல், அந்த காஸ்ட் வரும்போது நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லைனாலும் சரி அடுத்த மாதம் தரேன்னு சொன்னாலும் சரி அந்த மாதத்துக்கு உண்டான காஸ்ட்டை அந்த மாதத்து புக்ஸில் வந்தே ஆகணும். ஓகேயா? அது 4 கான்செப்டையும் திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.